பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் மாதத்தின் முதல் நாள்ல இந்த இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அல்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். வாங்க சேர்ந்து பாடுவோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கிறீ, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கிறீ, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீ, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ, முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ, உக்கிருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீ, உக்கிருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீ, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வது கவனித்தீரே, கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க
நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். என்னை காத்தவரே, தினம் காப்பவரே. இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில ஆலோசனை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால் அங்கு ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் சூரியன் உனக்குன்னு ஆண்டவர் ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை, ஒரு வாய்ப்பை, ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறார். சூரியன் என்றால் பிரகாசிக்கிறது, சூரியனை போல பிரகாசிப்பது. ஐரோப்பா நாடுகள்ல நார்வே என்ற ஒரு நாடு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நார்வேல ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவுல ஏப்ரல் மே மாதங்கள்ல இரவே இருக்காது, தூங்குறது ரொம்ப கஷ்டம். இரவே இருக்காது, பகல் அவ்வளவு எல்லாம் ஏறக்குறைய 23 மணி நேரத்துக்கு மேல பகல் இருக்கும். அப்படி ஜனங்கள் தூங்கணும்னு நினைத்தா கொடையை வைத்து, கருப்பு கொடையை வைத்து தான் தூங்குவார்கள் அப்படி என்று ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம சூரியன் மறைவதில்லை அப்படின்னு கர்த்தருடைய வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. ஆண்டவர் தாங்க அந்த சூரியன், கர்த்தராகிய தேவன் தான் நமக்கு சூரியன். அவரை பற்றி வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனா, வெளிப்படுத்தல் 22:5 நாம் பார்க்கும் பொழுது அங்கே ராக்காலம் இராதான், ராக்காலம் இருப்பதில்லை. ஏன்னா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இப்ப ஆண்டவர் தான் வெளிச்சம், அவர் தான் நீதியின் சூரியன், அவர் தான் இன்றைக்கு நம்ம மேல வர்றாராம், பிரகாசிக்கிறாராம், இருள் மூடாதபடி, ராக்காலமே இல்லாதபடி. எத்தனை போராட்டம் பிரச்சனை வந்தாலும் அதிலே மங்கி போகாதபடி, நம்ம விளக்கு அணையாதபடி ஒரு சூரியனாய் இருக்கிறார். அதைத்தான் அவர் பல இடத்துல சொல்கிறார். மல்கியா 4:2 நீங்கள் வாசித்து பாருங்களேன். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பான், செட்டைகளில் நிழலில் ஆரோக்கியம் இருக்குமா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நீதியின் சூரியனா இருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு, திருமணத்துக்கு மட்டுமல்லங்க, வேலைக்கு முயற்சி பண்றேன், அரசாங்க வேலை தான் வேணும், எத்தனையோ தேர்வை எழுதிட்டேன், காத்திருந்து பார்த்துட்டேன், சோர்ந்து போனேன், எவ்வளவோ செலவழிச்சு போயிட்டேன், அலைஞ்சதுதான் மிச்சம், சோர்ந்து போய் நம்பிக்கையற்று இருக்கிறீங்களா? உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே உனக்கு ஒரு வாசலாக, வழியாக இருந்து நீ மங்காதபடி, நீ குறையாதபடி, தேய்ந்து போகாதபடி அவர் இன்றைக்கு உங்களை உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். சூரியனுக்கு எப்படி ஒரு கூடாரத்தை வச்சு அது மணவாளனை போல, பராக்கிரமசாலியை போல அந்த கூடாரத்திலிருந்து முழு உலகத்தையும் பிரகாசிக்கிறதோ, அதே போல ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல இந்த மாதம் அற்புதமாய் ஆச்சரியமா நடத்த போகிறார். நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்ற போகிறார். வரவேண்டிய, தாமதிக்கிற உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், இந்த மாதம் அந்த மாதம் சொல்லி இழுத்தடிச்சு ஏமாற்றினவர்கள் இப்பொழுதே கொடுக்கும்படி கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு புதிய வழிகளை திறந்து உங்களை ஆசீர்வதித்து அற்புதமா நடத்த போறாருங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அந்த சூரியனை பற்றி. 84ஆம் சங்கீதம் 11 நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் அங்க அப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய தேவனே சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறார்.
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு எந்த ஒரு நலனையும் தர மறுக்க மாட்டாரா. உத்தமமாய் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இந்த நாள்ல அற்புதமா நடத்த போறார். இந்த மாதம் நீங்கள் பிரகாசிக்கவும் மங்காதபடி, சூரியன் மறையாதபடி நித்திய வெளிச்சத்துக்குள்ளே உங்களை நடத்தி ஆசீர்வதித்து நிறைவேறாத காரியங்கள் நிறைவேற்றி புது புது வழிகளை திறந்து மேன்மைப்படுத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பு, இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இந்த மாதம் என்னை நடத்தும், என் குடும்பத்தை நடத்தும், என் தொழிலை நடத்தும், வருமானத்தை நடத்தும், பண தேவைகளில் நடத்தும், ஆண்டவரே தேவையில்லாத செலவு நிறுத்தப்படட்டும், எனக்கு நல்ல பலன் சுகம் வரட்டும் என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ இந்த மாதம் ஒரு மேன்மையின் மாதமாக, தேவனால் பிரகாசிக்கிற மாதமாய் அமையட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மங்காதபடி வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் பெறவும் ஆண்டவர் கிருபை செய்யும். தேவனுடைய கரமும் கிருபையும் மகிமையும் வல்லமை இறங்கி நடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாய இந்த நிகழ்ச்சியை உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இதை மற்றவங்களுக்கும் நீங்க அறிமுகப்படுத்துங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை மறவாமல் நேசிங்க, ஜெபிங்க, தாங்குங்க. அதற்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.